ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நம்ம சிக்கன் சால்னாவும் பரோட்டாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சால்னா பண்ணிடலாம். அதுக்கு பேன் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டு நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி சிக்கனில் தான் பண்ணியிருக்கேன் சால்னா. அதுதான் நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சால்னா அப்படின்னாவே அதில் தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த சிக்கனில் பண்ணுறாங்க, பிராய்லர் சிக்கனில். நாங்கள் அதில் பண்ணலை. ஸோ நீங்களும் நாட்டுக்கோழி உங்களுக்கு ஓகே அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா இந்த சிக்கனை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி பழுத்ததாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 தக்காளி வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். லெக் பீஸ்லாம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கோம். சரி, இது நான் குக்கர்லலாம் வைக்கல, நார்மலாக தான் நான் வேக வச்சுருக்கேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. நம்ம சிக்கன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அதுலேயே தண்ணி விட்டு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சிம்மில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே தண்ணி வேலாம் பிரிஞ்சு வரும், நமக்கு ரொம்ப அடியெலாம் பிடிக்காது. கொஞ்சம் நல்லா ஒரு வெந்ததுக்கப்புறம் வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். சும்மா கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். நான் கடையில் வாங்கின சிக்கன் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு அது சேர்க்கும்போது, அதனால் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் நான் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சமாக இடித்து தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நார்மல் வாட்டரை விட நீங்கள் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வெந்துட்டுருக்கட்டும், நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிடலாம். இதுதான் சால்னாவோட முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இது நல்லா பார்த்து கரெக்டாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் நான் ஒரு மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சமாக, ரொம்ப சேர்த்துட்டோன்னா ரொம்ப வளவளன்னு ஆகிடும், நல்லா இருக்காது, அதனால தான். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 முந்திரி, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கசகசா கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப கொரப்பாலாம் இருக்க வேண்டாம், அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஊற்றிட்டு அதையே நல்லா மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்தே தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த சால்னா பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு மட்டும் கிடையாது, சிக்கன், நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். பரோட்டா பார்த்திங்கன்னா முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் நாங்கள். அது நான் தூங்கிட்டு இருந்தனால அதை எடுக்க மறந்துட்டேன், ஹஸ்பண்டு செஞ்சுட்டாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு எக்கு, கொஞ்சமாக சால்ட்டு, ஆயில், இவ்வளோ தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சும்மா ஜென்டலாக கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு வைங்க, ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு பரோட்டா செய்கிறதுக்கு மேட்ரே இருக்குது. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ், அந்த பபிள்ஸ் மாதிரி வரும், அதுதான் நம்ம பால்ஸாக எடுக்கணும். உருண்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திரட்டி எடுத்துக்கணும். நமக்கு பரோட்டா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆயில் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஸோ நம்ம கொஞ்சம் ஆயில் நிறையவே விட்டு தான் செய்யணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கையிலலாம் பண்ண முடியல, நல்லாவும் வரல. ஸோ நாங்கள் திரட்டுற கட்டையிலேயே வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பரோட்டா மாஸ்டர் கையிலேயே பண்ணுற மாதிரிலாம் நமக்கு பண்ண முடியாது. அப்படி பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கையிலேயே கூட பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி கட்டையை எடுத்து நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு நீட்டமாக உங்களால் தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் கேப் விழுந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அது சுருண்டுட்டு வரும். கையில் நல்லா இழுத்து விட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சதுக்கு அப்புறம்
நம்ம இது வந்து நல்லா சுருட்டி தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்கணுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வந்துச்சு இந்த பரோட்டா வந்து. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மடித்து விட்டுட்டு கீழே வச்சு அப்படியே ரவுண்ட் கையை நடுவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி கொண்டு வந்துடுங்க ஃபுல்லாகவே. அந்த மடித்த இதெல்லாம் வந்து லேயராக இருக்கும். நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த லேயராக பரோட்டாவும் செம்மையாக இருக்கும். இது வந்து மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கையிலே தான் ஃபுல்லாக பண்ணுவார். இந்த இதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அவ்வளோவா பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டை வச்சே சுற்றிட்டு கட்டை வச்சே தேய்ச்சிக்கலாம் லைட்டாக. ரொம்ப இது பண்ணி தேய்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டு வச்சிட வேண்டாம். நமக்கு இரும்பு கல் இருந்துச்சு அப்படின்னா பரோட்டா செம்மையாக வரும். இது வந்து நான்ஸ்டிக் கல் தான். வந்து இதில் போட்டு எடுத்துகிட்டு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து 2 பக்கமும் நல்லா மெரூன் கலர் மாறுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் மாவாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுனால் நமக்கு பரோட்டா தான். வெஜிடேரியனாக இருக்கவங்க நம்ம எக்கு சேர்க்காம கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் எக்கு சேர்க்காமல் வார்ம் வாட்டர் சேர்த்து அந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக நல்லா வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே எங்களுக்கு பரோட்டா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைங்களெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இது பண்ணுறதில்ல. ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதை கூட எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் சால்னா பண்ணி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும். இப்போல்லாம் மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து வெஜ்ஜு குருமாவை சால்னாவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராய்லர் சால்னாவாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி நான் இன்னும் அவ்வளோவா சாப்பிட்டதில்ல. முன்னாடி அளவுக்கு இப்போ இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டுக்குறோம். இந்த மாதிரி ஹெல்த்தியான இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸுக்கான ஐடியாஸ்லாம் வந்து எந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம பண்ணோன்னா நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்படுறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெந்துட்டு இருக்கும்போதே லைட்டாக அப்படியே பஃபியாக வரும். அதுலேயே வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா. இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் லைனாக அடுக்கிக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு இதை தட்டுறது தான் இதோட ஸ்பெஷலே. இதை தட்டிட்டு சாப்பிடும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நல்லா இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை. பரோட்டாவுக்கு காம்பினேஷன் பயங்கரமாக இருந்தது சால்னா. தேங்க்யூ ஸோ மச்.